எப்பவும் பயன்படுத்தணும். ஸோ முனிஷ்காந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு 2-3 பேர் தான். அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கனியோட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் விஜய். ஸோ விஜய் வந்து நிச்சயமாக வந்து அஞ்சாதேவாக இருக்கட்டும், சென்னை 28 இருக்கட்டும், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமாக அவங்களுடைய தைரியம். இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மராக பெரிய பேர் கிடைக்கும் அப்படி நம்புகிறேன். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். யாராவது விட்டனா எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ராசி சிதம்பரம் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இருக்கும்போது பண்ணுறதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய படங்களில் பெரும்பாலான எல்லா படங்களுமே சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸில் இருந்து தான் அந்த ஹீரோ இருப்பார். ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது. ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மிடில் கிளாஸ், அதான் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்டில் சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. மிடில் கிளாஸுக்குள்ளே தான் வந்து எல்லா லைஃப்குள்ளேயும் எமோஷனல்ஸ் இருந்தால் கூட மிடில் கிளாஸ்க்குள்ளே தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, இந்த நிமிஷத்தை விட்டுட்டு. ஸோ அந்த லைஃப்பை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகும்போது நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுடைய அடுத்த படத்தை பார்க்கவும் அவளை வெயிட். லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர். தேங்க்யூ அண்ணா. உங்கள்கிட்டருந்து இந்த படம் சம்மந்தமாக என்ன வார்த்தைகள் வரும்ன்றதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லோரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். சூப்பர்ண்ணா. ஸோ முனிஷ்காந்த் அவர்கள் இதில் முதல் முறையாக கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒரு விஷயம். ஸோ முதன்மை கதாபாத்திரங்களான அவங்க 2 பேர் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதை நாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறது இருக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிஷ்ய பிள்ளை பிரணவ், நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்ட. தேங்க்யூ, கிரேட். தேங்க்யூ. நன்றிண்ணா. தேங்க்யூ. சில பேரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சனாவையும் அம்மாவையும் நீங்கள் நினச்சாலே நல்லது நடக்கும். நீங்கள் வேணால் நாளைக்கு இவங்க 2 பேரையும் நினச்சிட்டு காலையில் எழுந்திருக்க, அன்றைக்கி நாள் பூரா நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். டெய்லி நினைக்கிறது 2 பேரையும். ஏன்னா தெய்வத்தினுடைய முழு அருள் பெற்ற 2 தெய்வங்கள். அவர்கிட்ட இருந்ததுக்கு மியூசிக் டைரக்டர் பிரணவ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாண்டா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னாங்கன்னா அதையும் செஞ்சுருவான். இப்போதான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியா. இப்போ என்னன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு ஒரு குரல் இருக்கு. எதிலிருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்திலிருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குரல், பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பணத்திலேருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே வந்து பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும்
ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகள்லேருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ காசு கஷ்டப்பட்டார், அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றது தான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ் அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா அவர் காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாப்புல ஒரு சின்ன மிஸ்பாக்ஸில். அயோத்திதாசர் இருக்கார், சேகுரா இருந்தார், நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது வந்து கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் வந்து மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிட்டு இருந்த ஏரியாக்கள், திருக்கருகூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம். அந்த பேக்ட்ராப் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் வந்து ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணுன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திர கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கும் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பார்த்தேன் அப்பெல்லாம். ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணுன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லோரும் தில்லாலங்கடி பண்ணால் தான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு வந்து நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனால் தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்குது முத்து படத்தில், ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதின வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர், அதை வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் கோடீஸ்வரர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் கோடீஸ்வரர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் கோடீஸ்வரர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கடன் கேட்காமல் இருக்கலாம். அதுக்காவது நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் வந்து அது வந்து உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரே. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம்.
ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவம் துறையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பிறநாள் டே கை தட்டுக்கடா, பிறநாள் மீண்டும் சொல்கிறேன். வாழ்த்துக்கள் பிறநாள். இப்போது நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். அப்படி இல்லை, உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷ்நாசோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்ற அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லோரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களில் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது, அந்த நுணுக்கங்கள்லாம் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லோரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி. ரொம்ப நம்ம அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமான நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட இதே கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும். அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு தான், அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் அந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு அவர் வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, நம்ம பிரச்சனைலாம் அதில் சால்வ் ஆகிடாதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸில் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கப்புறம் அவன் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்துடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அது ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தார். நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க, கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிகிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள், அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திரையான செட்டுனே தெரில, நான் லைவ் லொக்கேஷன் எடுத்துருக்கீங்கன்னு நினச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன்ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேளையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு தாளத்துக்கு என்ன செய்கிறது, எவ்வளோ பெரிய பல்லவி பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதாரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம். பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்பில் வேறு லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். அவர் சொல்கிறதுலாம் ஒரு வாட்டி ஒரு ஷார்ட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார் டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமராவை மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியும். மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லாக எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க இது பூர்ணேஷ், ஐயோ அது வேறு அப்படி சொல்லக்கூடாது, ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாமல் விட்டலாம். இவர் வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட அந்த அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகினாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேறு லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்த ஒரு 2 நாளில் தம்பி இப்போ தான் இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன், நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசு பிடிக்கும், நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேசுறேன். இல்லை நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான், டெலிவிஷன் வேறு இது வேறு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர், நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நான் ரெடியாக பேசுகிறதுக்கு. ஸோ சந்தோஷ் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிஷ்யப்புள்ளி பிரணவா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நான் பாடினேன்றதுக்காகலாம் சொல்ல, நிஜமாலே இந்த பாட்டு செம்ம க்யூட்டாக ஒரு நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் படத்துக்கும் 21st அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் எல்லாரும் பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பேசும்போது அப்படியே மைனஸில் போயிடுறீங்க வால்யூமு. அப்படியா? இல்லை மைக் கொடுத்துருக்கீங்களேங்கிறதுனால மைனஸில் பேசுகிறேன், அவ்வளோதான். இல்லை நான் கத்தி கூட பேசுகிறேன். ரெண்டு வரையும் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பாடின சாங்கு. ஓகே. பிரணவ் ப்ரோ ஓகே தானே? இல்லை கேட்டு சொல்கிறீங்க. அதனால் இல்லை நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணோம். அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓகே லைவா? ஓ போட்டீங்களா? பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்றே, ஓடி ஓய்ந்து பின்னாலும் ஆசைதான் ஓயுமோ, காரணம் வேண்டுமா சிரிக்க? லிரிக்ஸ் அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். துரை அண்ணா அண்ட் தேவ் அவங்க 2 பேருக்குமே எனக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண கிஷோர் அண்ணா அவருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் நாங்கள்.
ஆனால் படத்துக்குள்ளே பயங்கர எமோஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயம் நான் ரிலேட் பண்ணிட்டேன் படம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒர்க் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து 8 பாடல்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கோராக எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து தனியாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சொல்ல. அண்ட் இந்த மேடையில் வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், எல்லாமே வந்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே, நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டெல்ஃபி, விகே கிட்டாரிஸ்ட் அண்ட் நிறைய லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் பாடல்கள் பாடி கொடுத்த அந்தோனி அண்ணா, மீனாட்சி அக்கா அண்ட் செம்வி இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், ஏகன், இந்த மாதிரி நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் கடைசியாக வந்து நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒர்க்கு கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது, ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை வந்துட்டு மியூசிக் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வருது. பார்த்தா எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எனக்கு வந்து 5 இயர்ஸாக வந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு கைட் பண்ணி மென்டர் பண்ணிகிட்டு இருக்கிற சந்தோஷமாக அண்ட் மீனாட்சிக்காக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ அண்ட் தேங்க்யூ ஆல், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சீக்கிரம் பாடல்கள்லாம் வெளியே வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் 21st ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நாங்கள் அப்படிலாம் விட்டுற மாட்டோம், உங்கள் முதல் மேடை. ஸோ இப்போது நம்ம அந்த மொமெண்ட் வந்துருச்சு. சந்தோஷ் சார், நீங்கள் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து இப்படியான நல்ல படத்தை கொடுத்துருக்கக்கூடிய, நல்ல பாடல்களை கொடுத்துருக்கக்கூடிய பிரணவ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். பரவாயில்ல, வச்சு நீங்களே வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்ன செம பொய் ஒன்று சொன்னார். அந்த பொய்யை மட்டும் ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் உள்ளே போகிறேன். ஓகே சார். எனக்கு தாங்க முடியல. இவர் காலேஜில் இருந்தாராம். எனக்கு கால் நான் உனக்கு கால் பண்ணேண்ணா. கிடையாது கிடையாது, நான் உண்மையாக சொல்கிறேன். இவர் எனக்கு சொல்கிறாராம். அவங்க விக்டரி ஸ்டோர் எங்கள் ஏரியாவில் ஒரு பயங்கரமான அந்த கடையில் சாப்பிட்டு தான் நாங்கள் இவ்வளோ பேர், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு 20 பேர் இருக்கும், அந்த கடையில் தான் சாப்பிட்றோம். இவங்க பாக்கியா இருக்காங்க, அவங்களோட கடை தான். ஓகே, அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு போகிறவங்க வரலாம் கலாய்ப்பேன். ஓகே, அப்போ வந்து இவன் தான், இவன் வந்து என்ன ஸ்கூல் ஆஃபர்ஸ்னா இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டல, அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸ்கூலா பண்ணி காலேஜாடா காலேஜ் படிக்கும்போது இல்லை, வெறும் கவர் ஒன்று எப்படி சுற்றிட்டே வந்தான். எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு. விக்டரி ஸ்டோரில் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படி வெளியே போகும்போது இப்போ தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ரெடியாக இல்லைப்படா அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், அது 4-5 வருஷம் 3 years ஆயிடுச்சு. ஓகேங்களா, அது உண்மை. அப்போது அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன். அப்போ இவன் வரான். இவன் எப்படி வந்தான்னா, இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா, அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே தெரியல, எப்படி வந்தான் அண்ணாண்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்தான். என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னு. ஐயோ ரொம்ப தப்புனா, அப்போனா அப்படி கேட்டிருக்கவே கூடாது, ஸோ ஸ்டூபிட் அந்த மாதிரிலாம் சொன்னான். சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க, யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது, போங்க மேடம்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அங்கேருந்து மெதுவாக வந்து ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தான். இதில் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு கேட்டால் பயங்கரமாக இருந்தது. ஒரு குவார்ட்டரில் ஒரு பீஸ் பண்ணியிருந்தான். அப்போ தான் அந்த கால் நடந்துச்சு. அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி, விக்டர் அவனுக்கு கால் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறான் விக்டர், என்ன ஆச்சு தெரியல, நம்ம திட்டினது அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் போல் அப்படி. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன், அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன். ஓகே, அது செமையாக இருந்தது அந்த மியூசிக்கு. எனக்கு அன்றைக்கி வந்து அப்பா செமையாக இருக்கே, என் கூட ஒர்க் பண்ணியாடா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு கர்ணன்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்போ வாழை, கல்கி, பாரிஸ் ஜெயராஜ், ரெட்ரோ எல்லாமே என்னோடய எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற. ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஸ்கில் கிடையாது. மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து. அண்ட் அந்த இப்போ ரெட்ரோவில் கூட அந்த கடல்லேருந்து உள்ளே போயிட்டு வருவார்ல, அந்த சீக்வன்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வன்ஸ் வர்றது. அப்புறம் ஜிகர்தாண்டா XXL எல்லாம் செம. கல்கியில் வந்து அந்த வீரான்னு ஒரு
ஒரு சாங் அண்ட் தீம் வரும்ல, அது கர்ணனில் அந்த இன்டர்வல் போர்ஷன், அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் க்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறைய மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க. நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன், ஏதாவது ஒரு 2 வேலைக்கு தான் இருக்கும். நானே எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்ருப்பேன். வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம். அதுமாதிரி வெரி ஃபியூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான். ஸோ இட்ஸ் பீன் நடுவில் டீ குடிக்க போயிட்டாங்களா. ஸோ யா இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப சாரி. படத்தை பற்றி பேசிடலாம் வாங்க சார். எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன். எனக்கு யாரெல்லாம் தெரியாது, நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு. அப்போ ஏர்லி டேஸ் நினைக்கிறேன், மரகத நாணயம். அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ். அது மரகத நாணயம் அடுத்த 2-3 செகண்ட் ஃபிலிம். அப்போ தான் ரொம்ப ஏர்லி டேஸ். அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், திபு நீலன் தாமஸ்ன்னு சொல்லி. அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும். அப்போ கேட்டேன். நான் சொன்னேன், அம்மா செம்மையாக இருக்கும், இப்போ விட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத நாணயம். அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் சாரோட பேசினதில்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமையுதுன்னே தெரில. என்னோட வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர், நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர், அப்புறம் விஜயலக்ஷ்மி, இவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க. எவ்வளோ வருஷமாக ஓடிட்டே இருக்கோம். டெய்லி வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ. அவங்க மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீப் பாபு அவர்களுக்கு. அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் 2 பேருக்கும். போடா ஸ்டேஜ் இதை பார்க்காம சொல்லுவேன் 2 பேர், ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அண்டு நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுறது மாதிரி இருக்கிற ஒரு ஜாலி இருக்கு. அந்த மாதிரி ஒன்று கிடையாது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நான் பார்க்கல, இன்னும் நான் பார்க்க மாட்டேன், தேட்டரில் தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்லை, அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில். அண்டு தேட்டரில் பார்க்குற மாதிரி ஜாலியாக படம் எடுங்க, அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த படமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க, பாதி பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லாக. அப்படியா? ஆமாம். என் ஃப்ரெண்டு ஒரு என்கிட்ட வந்து, மச்சி 6 சென்ஸ் பார்த்துட்டியா, அதில் ப்ரூஸ் வில்லிஸ் தான் பேய் அப்படின்ட்டான். ஏன்டா அப்படி சொன்ன, பார்க்கலடா அப்படின்னு. அது மாதிரி கொஞ்சமாக அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுனா எல்லாரும் சொல்கிறத வச்சு ஃபுல் படமும் சொல்லிடலாம் போல இருக்குது. இல்லை சார், இதில் கேட்காதீங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு. போதும், படமே பார்த்த மாதிரி இருக்கு. இந்த படம் நல்லா பெரிய லெவலில் போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சம் ஆஃப் த டைரக்டர்ஸ் வெரி க்ளோ. நான் அங்கேயே கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன். ராஜமுருகன்ட்ட கேட்டேன், சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலேயுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆக போகுதுன்னு தெரியும். பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இந்த இது செம்மையாக இருக்குது, அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கோ டைரக்டராக இருந்து. அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டைரக்டர் தான். இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அண்ட் என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி, இல்லை என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம்? ஷான் ரால்டனுக்கு வந்தது. அதுலேயும் முண்டாஸ் பட்டி நீங்கள் இன்வால்வ்டு. அது ஃபஸ்ட்டு வந்தது. காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தான். ஓகே. ஷானு, அப்புறம் பிரதீப் குமார், அப்புறம் திபு, சுஷின் ஷியாம், அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய், வேறு யாரெல்லாம், அந்தோனி அண்ணன் என்னோடய கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன், வேறு யாரெல்லாம்ண்ணா நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய. சாரி, நான் ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தேன், எனக்கு ஃபோன் பார்த்து வராது. ஆதித்யா ரவீந்திரன், நிறைய விஜய் நாராயண், நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். அண்ட் பிரணவ் ஒழுங்காக பண்ணுறா, செம்மையாக பண்ண, செம்ம டேலண்ட்டு. அண்ட் சிங்கிள் வேறு இப்போது
என்ன இதுக்கெல்லாம் கத்துறீங்க? நான் வந்து என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். நீ அட்லீஸ்ட் லவ்வாவது பண்ணு. கண்டிப்பாக கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குறியீடு மாதிரி யாருக்குமே இடைஞ்சல் பண்ணாத தப்பு நினைக்காத குழந்தைங்க இது. அந்த மாதிரி நான் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான். தேங்க்யூ சார். மீனாட்சி மேம், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பிரணவ் ப்ரோ பற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, பல பேரோட கோரிக்கை. அவங்க பிரணவ் வந்து லிட்ரலி ஃபேமிலி. பிரணவ் நல்லா பண்ணுவேன். அண்ட் பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேயர்டாக இருக்கும், எவ்வளோ விதமான பாரிஸ் ஜெயராஜ் மாதிரி ஒரு படமும், வாழை மாதிரி ஒரு படமும், கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அன் அமேசிங் நியூ அடிஷன். ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில். நடுவில் 2012 to 2018 கிட்டத்தட்ட ஒரு 200 கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட், ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ there's a நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங். அதில் பிரணவ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேர்ம் நான் நம்புகிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம் அது. ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமாக மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோடய கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார். இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு. சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. சீக்கிரம் முடிச்சிடறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்தில் சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்கே அன்புராணி இருப்பாங்க, அங்கே பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், ஆனால் ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா. இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த போஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து, ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்ன இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால
ரத்ன சுருக்கமாக முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அதுபோக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி, முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ வந்து கிஷோர் சார் கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க? என்னென்னு, நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, மரதநாணயம் ராட்சசன் பேஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கலாம் தெரியுமா? நீங்கள் இப்படி இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க நாம் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.